ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். தமிழ்நாடு அரசு மாவட்ட கூடுதல் ஆணையர் அலுவலகத்தில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நான் ஒவ்வொன்றும் எல்லாமே சொல்லியிருக்கேன். எப்படி அப்ளை பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் வேக்கன்சி உட்பட நான் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, எழுத படிக்க தெரிஞ்சதுலேருந்து 8வது வரைக்குமே, 8வது 10வது ஓகேங்களா, எனி டிகிரி அது சாய்ஸ் தான். பட் மேக்ஸிமம் 10வது வரைக்கும் படிச்சிருந்தாவே போதும். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, எந்த ஒரு தேர்வும் கிடையாது. போஸ்ட்டுக்கான சேலரி பார்க்கும்போது மேக்ஸிமமாக 58,000 வரைக்கும் அவங்க சேலரி கொடுக்குறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா ஜனவரி மாதம் 3ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. இந்த பிடிஎஃபோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஸோ தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான பிடிஎஃப் ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோ இங்கே பேஸ்ட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு உங்களுடைய நேம், அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா. அதை நான் பின்னாடி சொல்கிறேன் என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். நான் பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேர், ஃபுல் நேம் எழுதணும். உங்களுடைய கார்டியன் ஒரு தந்தை பேர் இல்லைனா கணவர் பேர் இங்கே ஃபில் பண்ணணும். பர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இந்த பர்மனண்ட் அட்ரஸோட ப்ரூஃபும் கேட்டிருக்காங்க. லைக் ஆதார் கார்டு, இந்த பேன் கார்டு, இந்த மாதிரி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கே ஆதார் கார்டோடைய நம்பர், அதனுடைய இதையும் கேட்டிருக்காங்க. அதனோட ஜெராக்ஸும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அப்புறமேட்டுக்கு பாலினம், ஆனா பெண்ணா அப்படின்னு நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். தென் மேரீடா அன்மேரீடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜாதி மற்றும் மதம் அதனுடைய சான்றிதழும் நீங்கள் இணைக்கப்படணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் அதையும் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பிறந்த தேதி, அப்புறம் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதி, அந்த கல்வி தகுதியோடைய சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இங்கே உங்களோட கல்வி தகுதி எங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் நீங்கள் பின்னாடி அட்டாச் பண்ணால் போதும். வேறு ஏதாச்சும் டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் இருக்குது அப்படின்னா அதனுடைய சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் அட்டாச் பண்ணணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதர தகுதிகளும் கேட்டிருக்காங்க. சப்போஸ் இருக்குது அப்படின்னா இருக்குன்னு கொடுத்துருங்க, இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லிடுங்க ஓகேங்களா. இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. இதில் வேறு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வேறு ஏதாச்சும் கம்பெனியில் நீங்கள் போய் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே ஆம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அதனுடைய சர்டிஃபிகேட், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்னு கொடுப்பாங்க இல்லையா கம்பெனியில், ஸோ அதை நீங்கள் அட்டாச் பண்ணணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேறு ஏதாச்சும், அதாவது இந்து அறநிலைத்துறையில் நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே ஆம்னு சொல்லிவிட்டு உங்களுடைய தந்தை பேர் இல்லைனா கணவர் பேர், அதுக்கு முன்னாடி உங்களுடைய பேர் இங்கே நீங்கள் எழுதணும் குட்டியாக. அப்புறம் என்ன பதவியில் இருந்தீங்க, பணியில் எப்போ சேர்ந்தீங்க, நீங்கள் என்ன கோயிலில் ஒர்க் பண்ணீங்க, அதுக்கான சான்று, அப்புறம் நன்னடத்தை சான்று அப்படின்னா அந்த கோவிலிருந்தே தருவாங்க ஓகேங்களா. நீங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணலை அப்படின்னா நன்னடத்தை சான்று எங்கே கொடுப்பாங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் லாஸ்ட்டாக படித்த காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ கேட்டிங்கனாவே தருவாங்க ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த நன்னடத்தை சான்றிதழ் இருக்கு இல்லையா, அதனோட ஜெராக்ஸ் இது பண்ணணும். அது அரசு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட சைன் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அது எப்போது சைன் வாங்கியிருக்கணும் அப்படின்னா 1/11 அப்புறம் சைன் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. சப்போஸ் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேஸில் நீங்கள் ஏதாச்சும் இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். உங்களுடைய மொபைல் நம்பர், அப்புறமேட்டுக்கு வீட்டு நம்பர் ஓகேங்களா. இங்கே உங்களோட செல்ஃபோன் நம்பர், அப்புறம் உங்கள் வீட்டு நம்பர், அப்புறம் இங்கே உங்களுடைய மெயில் ஐடி ஓகேங்களா. இது எல்லாமே வேலிடாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா பின்னராக கால்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இங்கே வந்துட்டு உங்களுடைய நேம் போட்டுட்டு நாள் இடம் எழுதிட்டு உங்களுடைய இங்கே சைனு போட்டுட்டிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வேலை முடிஞ்சது. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு அவங்களுடைய பிடிஎஃப். எங்கேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கோவை மாவட்டம் பேரூர் வட்டத்தில் வந்துட்டு வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் டேட் எப்போனா 3ஆம் தேதி, அதாவது ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 5:45 உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாமே வந்துட்டு கொடுக்கலாம். அவங்களோட வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க, வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா இளநிலை உதவியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட். இந்த போஸ்ட்டுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா 18,000லேருந்து 58,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த போஸ்ட், இந்த வேலைக்கு செய்கிறதுக்கான தகுதி என்னென்ன அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாவே போதும். அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாச்சும், அதாவது கவர்மெண்ட்டை வந்துட்டு ப்ரூஃப் பண்ண ஏதாச்சும் ஒரு படிச்சிருப்பீங்க இல்லையா, அது அப்படி படிச்சிருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா சீட்டு விற்பனை எழுத்தர். அதாவது சீட்டு விற்பனை எழுத்தர் அப்படின்னா நீங்கள் சீட்டில் எழுதுகிற ஒர்க்கு தான். அதிலோட வேக்கன்சி வந்துட்டு ஒரு வேக்கன்சி இருக்குது. சேல்ரி பார்த்தோம் அப்படின்னா 18,500லேருந்து 58,600 வரைக்கும் சேல்ரி கொடுக்குறாங்க. இதுக்கும் வந்துட்டு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாவே போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 3ஆவது போஸ்ட் என்ன அப்படின்னா பதிவரை எழுத்தர். அதுக்கு வந்துட்டு ஒரு வேக்கன்சி. சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா 15,000லேருந்து 50,000 வரைக்கும் சம்பளம். இதுக்கு வந்துட்டு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாவே போதும், அதுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு துப்புரவு பணியாளர். ஓகேவா? அது துப்புரவு பணியாளர் அப்படின்னா க்ளீன் பண்ணுறவங்க, அதுதான் வந்துட்டு இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னா ஒரே ஒரு வேக்கன்சி. சம்பளம் வந்துட்டு 10,000லேருந்து 31,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும், வேறு எந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. அதை 10வது முடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்லலை. ஜஸ்ட் நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டோட்டலாக 5 வேக்கன்சி இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பு வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் வந்துட்டு சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாமா? 1/7, அதாவது அடுத்த மாதம் கிடையாது, 1/7/2024 அன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு 18 வயசு வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 45 வயசுக்குள்ள வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இருக்கணும், அதே சமயம் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு டிசீஸும் இல்லாதவங்கள தான் அவங்க வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டண்ட் நோட்டீஸு. ஸோ அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.